வணக்கம், நான் தனுராஜ். நான் இன்று களுவாஞ்சுடியில் நின்று கொண்டிருக்கின்றேன். களுவாஞ்சுடியில் இன்றைய காணொளியில் எதை பற்றி பதிவிடப் போகின்றேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நான் இருக்கின்ற இந்த இருப்பிடத்தை பார்த்தால் தெரியும். இது ரொட் கலப்பை, அதாவது மெஷினுடைய ஒரு பார்ட்ஸ் தான் இந்த கலப்பை. எனவே மெஷின் தொடர்பாக, அதாவது உழவு மெஷின் தொடர்பாக ஒரு காணொளியை பதிவிடுவதற்காக களுவாஞ்சுடிக்கு வந்திருக்கின்றேன். இந்த அடிப்படையில் நாம் இப்போ உழவு இயந்திரங்கள் பற்றியும் அந்த உழவு இயந்திரங்கள் எவ்வாறான நிலங்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும், அந்த உழவு இயந்திரங்களுக்குரிய விலைகள், அதை தொடர்ந்து எவ்வளவு லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் மேலதிகமான விளக்கங்களை நாம் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு இந்த களுவாஞ்சுடியில் இந்த உழவு இயந்திரம் இடத்துல கிடைக்கு, அதாவது இந்த உழவு இயந்திரம் கிடைக்கின்ற அட்ரஸ், அதை முதலாவது பார்த்துட்டு அடுத்ததாக உழவு இயந்திரங்களை பற்றி பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க வந்திருக்கின்ற இந்த உழவு இயந்திரம் கிடக்கின்ற கடையினுடைய பேர் தான் இந்த அருகே. இந்த கடையினுடைய பேர் சன் மோட்டர்ஸ் என்கின்ற இந்த கடை தான். இந்த கடை களுவாஞ்சுடியில் மெயின் ரோட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலதிகமாக தகவல் வேணும்னு சொன்னால், இங்கால விஷ்ணு கோயில் இருக்குது, அங்கால பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த ரெண்டு கோயிலுக்கும் இடையில தான் இந்த சன் மோட்டர்ஸ் கடை என்கின்ற இந்த உழவு இயந்திர கடை அமைந்திருக்கின்றது. இந்த கடையில் இந்த உழவு இயந்திரத்தை தாண்டியும் ரண மோட்டருடைய அந்த தும்பி பைக்குன்னு சொல்லுவாங்க, சிசி 49, அதே போல் அங்கால சூப்பர் கப் பைக், இதே போல மேலதிகமான சிறிய பைக்கில்களும் இந்த கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் இப்போ அந்த மோட்டார் வெஹிக்கிளை பார்க்க போகிறதில்ல, உழவு இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஒரு உழவு இயந்திரமாக அந்த உழவு இயந்திரத்தினுடைய பயன்கள் தொடர்பாகவும் நாம் மேலதிகமாக கதைப்போம். நாம் முதலாவது பார்க்க போகிற உழவு இயந்திரம் இதுதான். இந்த உழவு இயந்திரத்தை நம்ம மேலால பார்த்த முடியும்னா, நம்மளோட கண்களுக்கு இந்த உழவு இயந்திரம் அது கலரை பார்த்தோன்னே டப மெஷின் என்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும், அதாவது டப என்கிற ஞாபகம் வந்துடும். இந்த அடிப்படையில் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மிஷின் 4 வீல், அதாவது இந்த டயரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 டயரையும் பார்த்தா தெரியும். இந்த டயர் வந்தாலே 4 வீல்ன்றது சாதாரணமான ஆக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த மிஷின் 4 வீல். இந்த மிஷின் ரொட்கலப்பைக்கு விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான். அந்த அடிப்படையில் ரொட்கலப்பையினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய வகையில் இந்த 4 செட் போட்டுருக்காங்க. இந்த 4 செட் ஒரு செட் இந்த ஒன்று மட்டும் 25 கிலோ. அப்போ 4 25 100 கிலோ என்ற அடிப்படையில் இந்த வெயிட்டானது இங்கே முன்னுக்கு கூட்டப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் அதாவது சேறு நிலங்களை மையப்படுத்தி, அதாவது புதைகின்ற, அதாவது சேறு நிலங்களை மையப்படுத்தி அடிக்கப்பட்ட, அதாவது வடிவமைக்கப்பட்ட மிஷின் தான். அதை புதையக்கூடிய இடங்கள்ல நஷியாக, அதாவது கொஞ்சம் ஓடக்கூடிய வகையில், புதையாமல் ஓடக்கூடிய வகையில் இந்த 4 வீல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மிஷின் அமைப்புகளை பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கடையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மிஷினுக்குரிய ப்ரைஸ், அதாவது இந்த மிஷினுக்குரிய விலை எவ்வளோன்னு சொன்னால் 64,99,000 ரூபாயாக இந்த கம்பெனியால் இந்த மிஷினுக்குரிய விலையானது சொல்லப்படுகின்றது. மேலதிகமாக நீங்கள் பேசி இதில் அமௌண்ட்டுகள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கான். அப்போ இப்போ இந்த மிஷினுடைய கம்பெனியால் சொல்லப்படுகின்ற விலையானது 64,99,000 ரூபாயாக கம்பெனியால் சொல்லப்படுகின்றது. நீங்கள் இந்த மிஷினை பெற்றுக்கொள்ள வருகின்ற போது மேலதிகமாக பேசி இதிலிருந்து விலையை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மிஷினை நீங்கள் வாங்குகின்ற போதா, இந்த உழவு மிஷினை நீங்கள் வாங்குகின்ற போது உங்களுக்கான சில உபர்கள், அதாவது சில அன்பளிப்புகளும் இந்த கம்பெனியால் வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த மிஷினை நீங்கள் நான் சொன்ன விலையை கொடுத்து நீங்கள் வாங்குகின்ற போது ஒரு ரொட்கலப்பை, அதாவது ரொட்கலப்பை இந்த மிஷினுக்கு ஃப்ரீயாக வழங்குறாங்க. அதே போல் 4 சேவிஸ் ஃப்ரீ. இந்த மிஷினை நீங்கள் வாங்குகிற போது 4 சேவிஸ் இந்த கம்பெனியால் ஃப்ரீயாக செய்து தராங்க. அதே போல் 2 வருஷம் புரண்டியும் தராங்க. இந்த மிஷினை நீங்கள் வாங்கினா 2 வருஷம் புரண்டியும் தராங்க. அதே போல் RMB, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதுவும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்காங்க. இந்த அடிப்படையில் இவ்வாறான 4 உங்களுக்கான அன்பளிப்பை இந்த மிஷினில் வைத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கான சில உபர்கள், அதாவது 4 உபர்களை இந்த மிஷினில் செஞ்சு வச்சிருக்காங்க.
இதையும் தாண்டி இந்த மிஷின்ல இருக்கிற இன்னும் ஒரு விசேடமான அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த அருகே கிளச்சை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிளச் அதாவது கியர் வந்து 12 கியர், இந்த 4 வீல்ல வந்து 12 கியர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த 12 கியர் எதற்காக செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மிஷின்ல இன்னும் ரொம்ப இருக்கா, இந்த ஏசிபி மெத்தட்டுக்கு, அதாவது இந்த பொனட்டை கலட்டி போட்டு இந்த மிஷினை வந்து ஏசிபி அந்த என்ன வேலையை செய்யுமோ அதே போல அதற்குரிய அந்த பார்ட்ஸை பொருத்தி ஏசிபியை போல வேலையை செய்யக்கூடிய வகையில இந்த மிஷின் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில தான் இந்த 4 வீல் மிஷின் ஆனது இந்த களுவாஞ்சூடியில சன் மோட்டார்ஸ் கடையில வந்து இந்த ஒரு 4 வீல் மிஷினும் இருக்கின்றது. மேலதிகமாக இன்னும் ஒரு 2-3 மிஷின்கள் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் பார்ப்போம். பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போற மிஷின் இந்த இருக்கிற மிஷின். இந்த மிஷினும் நீங்க சாதாரணமாக பார்க்கல டவ மிஷின் ஒன்று தெரியும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷினுடைய ஒரு இதை என்ன விசேஷம் என்னன்னா, இந்த மிஷின் வந்து டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்ட ஒரு மிஷின். அதாவது இந்த மிஷின் வந்து சாதாரண நிலங்களில் பயன்படுத்தக்கூடிய வகையில், அதாவது மேட்டு நிலங்கள், அதையும் தாண்டி மென்மையான சதுப்பு நிலங்கள், அதாவது 4 வீல் ஓடக்கூடிய அல்லது 4 வீலையும் தாண்டி ஓடக்கூடிய, அதாவது 4 வீல் வந்து கடுமையாக புதையக்கூடிய அந்த வயல் நிலங்களில் ஓடும். இது வந்து ஒரு அளவான மென்மையான புதையக்கூடிய, அதாவது மேட்டு நிலங்களில் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட டிஸ்க் பிரேக் பொருத்தப்பட்ட ஒரு உழவு இயந்திரம் தான் இந்த உழவு இயந்திரம். இந்த உழவு இயந்திரம் தான் இப்ப நமது பிரதேசங்கள்ல, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வயல்நிலங்கள்ல பல்வேறுபட்ட நபர்கள் பயன்படுத்துகின்ற உழவு இயந்திரம் தான் இந்த உழவு இயந்திரம். இந்த உழவு இயந்திரம் வந்து பெரும்பாலானவர்கள் பிரேக்கை விரும்பி, அதாவது டிஸ்க் பிரேக்கை விரும்பி பெரும்பாலானவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு உழவு இயந்திரம் இந்த உழவு இயந்திரம். இந்த உழவு இயந்திரத்தினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கடையால வந்து 51,59,99,000 ரூபாயாக இந்த கம்பெனியால வந்து இந்த மிஷினுக்கான விலையானது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த மிஷினை நீங்க வாங்க வருகின்ற போது அல்லது பெற்றுக்கொள்கின்ற போது மேலதிகமாக இந்த விலை தொடர்பாக பேசி இன்னும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மிஷின் தொடர்பாக நம்ம கிளச் அது இது வேறு ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. இதே சாதாரண மிஷின் இருக்கிறது போல 4 கிளச் இருக்கு. 4 கிளச்சை விட 4 கியர் இருக்கு. 4 கியரை விட ஒரு ரிவர்ஸ் கியரும் இருக்கு. இந்த அடிப்படையில தான் இந்த மிஷினானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிஷினுக்கும் ரொட்டு பூட்டி உழவக்கூடிய வகை, டிஸ்க் இருக்கிறதுக்கு பெரும்பாலான டவ மிஷினுக்கு ரொட்டு பூட்டி உழவக்கூடிய வகையில தான் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த டவ மிஷினும் ரொட்கலப்பை பூட்டி உழவக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்காங்க. எனவே இந்த மிஷினை நீங்க பெற விரும்பினால் இந்த கடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற மிஷின் தான் இந்த ரம் பிரேக் பூட்டப்பட்ட இந்த மிஷின். இந்த மிஷின் உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட நபர்கள் இந்த மிஷினை பத்தி அறிஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த டவ மிஷின் வந்ததில் இருந்து இந்த ரம் பிரேக் பூட்டப்பட்ட மிஷின் தான் அதிகமானவர்கள் வாங்கி பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அண்மை காலமாகத்தான் இந்த டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்டது 4 வீல் அது தொடர்பாக தயாரிக்கப்பட்ட டவ மிஷின்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆரம்ப காலகட்டங்களில் வந்த மிஷின் தான் இந்த ரம் பிரேக் பூட்டப்பட்ட இந்த மிஷின். இந்த மிஷின் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரேக் வந்து ரம், அதாவது டிஸ்க் இல்ல ரம் பிரேக். இந்த மிஷின் வந்து சாதாரண மேட்டு நிலங்கள்ல ஓடக்கூடிய வகையில தயாரிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான். பெரும்பாலானவர்கள் டிஸ்கை விட ரம் மிஷினை வந்து விரும்பி வாங்குவாங்க. அதுக்குரிய காரணம் வந்து ரம்பல்ல வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, அதோட ரம் சத்தங்கள் இருக்கிறது, அந்தந்த பிரச்சனைகள் தொடர்பாக சில பேர் வந்து டிஸ்கை விரும்பாம இந்த ரம் பொருத்தப்பட்ட இந்த மிஷினை எடுப்பாங்க. இந்த மிஷினை பார்த்தா தெரியும், அந்த மிஷினை போல, அதாவது ரம் பூட்டப்பட்ட அந்த மிஷினை போல கியர் செட் எல்லாம் மற்றது வடிவமைப்பெல்லாம் அதே வடிவமைப்பு தான் இந்த மிஷினுக்கும் வடிவமைச்சிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் வந்து அதுக்கு டிஸ்க், இதுக்கு ரம். இதையும் தாண்டி டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்டதுக்கு வந்து ரொட்கலப்பை பூட்டக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த ரம் பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த மிஷினுக்கு வந்து ரொட்கலப்பை வந்து பொருத்தப்படாது. மாறாக முள்ளுக்கலப்பை தான் பொருத்தி இந்த மிஷினுக்குரிய உழவு வேலைகள் செய்யப்படும். இந்த அடிப்படையில வந்து இந்த மிஷினுக்கு வந்து முள்ளு கலப்பை மட்டும்தான் பொருத்தி உழவக்கூடிய வகையில இருக்கும். இந்த கடையில வந்து ரொட்கலப்பையும் கிடக்கின்றது, முள்ளு கலப்பையும் கிடக்கின்றது. நீங்க விரும்புகின்ற மிஷினை எடுத்துக்கொண்டு, அதாவது ரம் மிஷினையோ அல்லது ரம் பிரேக் பூட்டப்பட்ட மிஷினையோ அல்லது 4 வீல் மிஷினையோ அல்லது இது டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்ட மிஷினை எடுக்கின்ற போது அதுக்குரிய கலப்பைகளையும் இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில வந்து முள்ளு கலப்பைக்கு 1,20,000 ரூபாய் போகின்றது. ஆனால் இந்த கடையில வந்து 1,10,000 ரூபாய்க்கு முள்ளு கலப்பையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த ரொட்கலப்பை வந்து இந்த கடையால
6,89,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் போர்வீல் இந்த மிஷின் எடுக்கின்ற போது ரொட்கலப்பை வந்து ஃப்ரீயாக வழங்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில தான் இவ்வாறான டிசைன்ல வடிவமைக்கப்பட்ட உழவு இயந்திரங்கள் இந்த களுவாஞ்சூடியில சன் மோட்டார்ஸ் கடையில வந்து கிட்டத்தட்ட 15-20 மிஷினுக்கு மேற்பட்ட மிஷின்கள் இந்த உழவு இயந்திரம் இந்த கடையில இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் வாங்க ஆசைப்பட்டால் களுவாஞ்சூடிக்கு வந்து களுவாஞ்சூடி சன் மோட்டார்ஸ் கடையில் வந்து, அதாவது களுவாஞ்சூடி மெயின் ரோட்டில் வந்து விஷ்ணு கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலுக்கும் நடுவில் இந்த கடை அமைந்திருக்கின்றது. இந்த கடைக்கு வந்து உங்களுக்கு விருப்பமான உழவு இயந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ட்ரம் பிரேக் பூட்டப்பட்ட இந்த மிஷினும் டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்ட இந்த மிஷினுக்கும் லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் 8,50,000 ரூபாய் முற்பணமாக கட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல போர்வீல் மிஷினை நீங்கள் அதாவது போர்வீல் உழவு இயந்திரத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் 12 லட்சம் ரூபாய் கட்டி அந்த மிஷினை லீசிங் வசதியினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான வசதிகள் செய்யப்பட்டு இந்த களுவாஞ்சுடி சன் மோட்டார்ஸ் கடையில் பல்வேறுபட்ட டிசைன்களில் பல்வேறுபட்ட பிராண்டுகளில் டப மிஷின்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் விரும்பினால் இங்கு வந்து இந்த மிஷினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கேட்டால் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.